ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு +1 கெமிஸ்ட்ரியில் ஈக்லிபிரியம்ங்கிற சாப்டரில் இருந்து அயானிக் ஈக்லிபிரியம் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஈக்லிபிரியம்? ஒரு ரியாக்ஷன்ஸில் ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் பேலன்ஸாக ஈக்லிபிரியமாக இருந்தால் அதை நம்ம ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் ஏ கெமிக்கல் reaction, a balance between reactants and products is called equilibrium. In the equilibrium, rate of forward reaction is equal to rate of backward reaction. ஒரு reaction இருக்கு, இது வந்து forward. எப்போவுமே நம்ம ஒரு reaction பண்ணும்போது அது வந்து forward reactionல போகும். reactionல போய் நமக்கு products வந்து form ஆகுது. இந்த products வந்து திருப்பி backward reactions ஆகி ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ அங்கே நடக்கக்கூடியது ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரியாக்டன்ஸாக வரக்கூடியது வந்து பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்லிபிரியமாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் ஈக்குவலாக இருக்கும். ஸோ த ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷன். இப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு கான்செப்ட் வந்து புரியுது. என்ன கான்செப்ட்னா, ஒரு சிஸ்டம் ஈக்லிபிரியமாக இருக்குதுன்னா அது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸில் இருக்கணும். இப்போ ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுது, ப்ராடக்ட் வந்து திருப்பி ரியாக்டண்டாக மாறினா அங்கே வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இப்போ ஐஸ் வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டராக மாறும். திருப்பி இதே வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஐஸாக கிடைக்கும். அப்போ இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அப்போ இங்கே ஈக்லிபிரியம் இருக்குது. இப்போ இதுதான் வந்து ஈக்லிபிரியம். இங்கே நம்ம பார்க்கக்கூடியது அயானிக் ஈக்லிபிரியம். அந்த அயானிக் ஈக்லிபிரியம்னு சொல்லும்போது இந்த அக்வஸ் சொல்யூஷனில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய அக்வஸ் சொல்யூஷனில் அயான்ஸ் கிடையில பேலன்ஸ் ஈக்லிபிரியம் இருக்கக்கூடியதான் வந்து ionic equilibrium. So what is ionic equilibrium? The equilibrium involving ions in aqueous solution is called ionic equilibrium. இப்போ ஒரு சிஸ்டத்தில் அயான்ஸ் கடையில் ஈக்லிபிரியம் இருந்தால் அது வந்து அயானிக் ஈக்லிபிரியம். வாட் இஸ் அயான்ஸ்? இந்த அயான்ஸுக்கு இடையில ஈக்லிபிரியம் இருந்தால் அயானிக் ஈக்லிபிரியம்னு சொல்லலாம். அப்போ இந்த அயானுங்கிறது என்ன? வாட் இஸ் அயான்? An atom or molecule with a net electric charge due to loss or gain of electron is called ion. இப்போ அயானுங்கிறது இப்போ ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு மாலிகுலோ அதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் வேணுங்கிறதுக்காக அது தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணவோ இல்லை 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணவோ இல்லை ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணவோ இல்லை 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான் இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜாக இருக்கக்கூடியதான் வந்து அயான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம அயான்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு வந்து ஸ்பிளிட் அப் ஆகிடுச்சுன்னா Na+ ஆகும் Cl- ஆகும் ஸ்பிளிட் அப் ஆகும். பொதுவாக இந்த சோடியம் எண்ணெயாக இருக்கும். இப்போ சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் 11. இந்த சோடியம் இப்போ ஒரு ஆட்டம், சோடியம் ஒரு ஆட்டம்னு சொல்கிறோம். இந்த சோடியம் ஆட்டம் எலக்ட்ரிக் சார்ஜ் இதுக்கு வேணும். இதுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் வேணும்னா இது என்ன பண்ணணும்? அது ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணணும். ஒரு எலக்ட்ரானை இப்போ இது லூஸ் பண்ணிடுச்சுன்னா இந்த சோடியம் எப்படி இருக்கும்னா Na+ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயானாக இருக்கும். இதான் வந்து அயான். இப்போ இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். இதே இது குளோரின். இந்த குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் 17. இந்த குளோரின் எலக்ட்ரிக்கலி சார்ஜபிள் சப்ஸ்டன்ஸாக அயானா ஆக்ட் பண்ணணும்னா இது என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணணும். அப்போ இது என்ன பண்ணணும்? இந்த சோடியம் லூஸ் பண்ணுனா அந்த ஒரு எலக்ட்ரானை இந்த குளோரின் வந்து அக்செப்ட் பண்ணும், கெயின் பண்ணும். கெயின் பண்ணி Cl- இருக்கும். இப்போ இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான்னு சொல்லுவோம். இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான். அப்போ இதுதான் வந்து அயான். இந்த அயான்ஸ்க்கு இடையில ஈக்லிபிரியம் ஃபார்ம் ஆகக்கூடியதா நம்ம அயானிக் ஈக்லிபிரியம்
So what is ion? An atom or molecule with a net electric charge due to loss or gain of electron is called ion. These ions are generally classified into two types: positively charged ion, it can be obtained by loss of electrons, and negatively charged ion, it can be obtained by gain of electrons. Ions பத்தி சொன்னேன். இப்போ ionization அப்படின்னா என்னன்னா, ionization refers to a process in which a neutral molecule splits into charged ions in the solution. இப்போ நம்ம கையில் ஒரு நியூட்ரல் மாலிகுல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் குளோரினும் சார்ஜ் ஸ்பீசிஸாக இருக்காது. ஏன்னா அதுக்கிடையில் இருக்கக்கூடிய பாண்டிங் கோவலண்ட் பாண்டிங்காக இருக்கும். அப்போ HClங்கிறது ஒரு கோவலண்ட் மாலிகுல். இந்த நியூட்ரல் மாலிகுல் வந்து ஸ்பிளிட் அப் ஆகுது. வாட்டரில் நம்ம டிசால்வ் ஆகும்போது அதோட அயான்ஸாக வந்து பிரேக் ஆகி நமக்கு அயான்ஸாக கிடைக்கும். Cl வந்து பிரேக்கப் ஆகி அதோட அயான்ஸாக H+ ஆகவும் Cl- ஆகவும் நமக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து அயனைசேஷன். இப்போ டிசோசியேஷன் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. டிசோசியேஷன் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த சப்ஸ்டன்ஸில் ஆல்ரெடி பாசிட்டிவும் நெகட்டிவும் சார்ஜ் ஸ்பீசஸாக இருக்கும். அயானிக் பாண்டால் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பாண்டிங் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். அப்போ அதை வந்து நம்ம வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது அது உடனேயே Na+ ஆகவும் Cl- ஆகவும் பிரியும். இது டிசோசியேஷன். அப்படின்னா ஒரு நியூட்ரல் மாலிகுல் வாட்டரில் அயனைஸ் ஆகும், அதோட அயான்ஸாக வந்து பிரியக்கூடியது வந்து அயனைசேஷன். டிசோசியேஷன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் வந்து பிரியும், அது டிசோசியேஷன். டிசோசியேஷன்னா பிரியக்கூடியது டிசோசியேஷன். ஆனால் நம்ம நியூட்ரல் மாலிகுல் பிரேக் ஆகி அயனைஸ் ஆகி அயான்ஸாக மாறக்கூடியது ionization. So what is ionization? Ionization refers to a process in which a neutral molecule splits into charged ions in the solution. That is known as ionization. For example, HCl. இந்த HClங்கிறது ஒரு நியூட்ரல் மாலிகுல். இந்த HCl வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது H+ அயான் ஆகவும் Cl- அயான் ஆகவும் பிரியும், அயனைஸ் ஆகும். இதான் வந்து அயனைசேஷனோட எக்ஸாம்பிள். டிசோசியேஷனோட டெஃபினிஷன் என்னன்னா, dissociation refers to the process of separation of ions in water already existing ions as such in the solid state. இப்போ நம்ம கையில் ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸில் ஆல்ரெடி அயான்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்மில் இருக்கும். அப்போ அந்த காம்பவுண்டை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அயான் செப்பரேட் ஆகும். அங்கே பாண்ட் வந்து பிரேக் ஆகாது, இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட். இந்த சோடியம் குளோரைடில் Na+, Cl- இருக்கும். Cl- வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு? சோடியத்தில் உள்ள ஒரு எலக்ட்ரானை குளோரின் கெயின் பண்ணி Cl- ஆகும். இந்த Na+ங்கிறது வந்து அது ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால Na+ ஆகும். ஆனால் அது ரெண்டுக்கு இடையில அயானிக் பாண்டில் இருக்குது. இப்போ இது வந்து ஆல்ரெடி அங்கே அயான்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து ஜஸ்ட் செப்பரேட் ஆகும். Na+ ஆகும் Cl- ஆகும் செப்பரேட் ஆகும். அயனைசேஷனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு நியூட்ரல் மாலிகுல் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அயான்ஸாக அயனைஸ் ஆகும். அதில் இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு வந்து அந்த நியூட்ரல் மாலிகுல் அயான்ஸாக ஃபார்ம் பண்ணலாம். H+ ஆகும் Cl- ஆகும், அயான்ஸ் வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. அங்கே அயனைசேஷன் நடக்குது. இங்கே ஒன்லி அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் செப்பரேட் ஆகும். தான் வந்து டிசோசியேஷன். ஏன் நம்ம இந்த அயானிக் இக்லிபிரியம் கேஸில் அயனைசேஷனையும் டிசோசியேஷனையும் பார்க்குறோம்னா, நமக்கு கையில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, அது அயனைசேஷன் ஆகுமா டிசோசியேஷன் ஆகுமான்னு நமக்கு தெரியணும்.
அப்பதான் அது வந்து அயானிக் ஈக்விலிபிரியம் கேஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அங்கே எவ்வளவு இதில் வந்து அது அயானிக் ஈக்விலிபிரியத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இங்கே அயனைசேஷனை பற்றி டிசோசியேஷனை பற்றியும் பார்க்குறோம். இனி நம்ம வந்து சப்ஸ்டன்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது எப்படி அயான்ஸாக ஃபார்ம் ஆகுது, அயனைசேஷன் மூலமாக டிசோசியேஷன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம். அக்கார்டிங் டு மைக்கேல் ஃபாரடேங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து சப்ஸ்டன்ஸை வந்து 2 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணுறாரு. Based on the ability of the substance to conduct electricity in aqueous solution condition. இப்போ ஃபாரடே வந்து என்ன சொல்றாரு? According to Michael Faraday, the substances are categorized into 2 types based on the ability of the substance to conduct electricity in the aqueous solution. இப்போ aqueous solutionல இந்த substanceோட ability of எலக்ட்ரிசிட்டி அது எவ்வளவு கண்டக்ட் பண்ணதுங்கிற எபிலிட்டியை வச்சு அவர் சப்ஸ்டன்ஸை 2 டைப்பாக கேட்டகரைஸ் பண்ணுறாரு. எதெல்லாம் டைப்னா, ஒன்று வந்து எலக்ட்ரோலைட்ஸ், then another one is non-electrolytes. இது ரெண்டுமே நேம்லேயே இருக்கு. எலக்ட்ரோலைட்ஸ்னா சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணனா அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே இது அக்வா சொல்யூஷன் கண்டிஷன்ஸில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நான் எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லுவோம். சோடியம் குளோரைடு வந்து எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நான் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து சுகரை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணி நம்ம சர்க்கியூட்டுக்குள்ளே வச்சோன்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகாது. அதே இது சோடியம் குளோரைடை வந்து டிசால்வ் பண்ணி, காமன் சால்ட்டு டிசால்வ் பண்ணி நம்ம சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வாட் இஸ் எலக்ட்ரோலைட்ஸ். ஃபாரடே வந்து சப்ஸ்டன்ஸை 2ஆக கிளாஸிஃபை பண்ணார். அந்த சப்ஸ்டன்ஸோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி எதெல்லாம் டைப்ஸு எலக்ட்ரோலைட்ஸு நான் எலக்ட்ரோலைட்ஸ். அப்போ வாட் இஸ் எலக்ட்ரோலைட்ஸ்? The substance which conduct electricity in the aqueous solution is called electrolytes. For example, common salt in water. Common salt இங்கிறது sodium chloride. இந்த sodium chloride வந்து ஒரு electrolyte. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். நம்ம ஒரு சர்க்கியூட் வச்சுட்டு வாட்டரில் வந்து சால்ட் வந்து டிசால்வ் பண்ணி அதில் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு பல்பு வந்து எரியும். இதுதான் எலக்ட்ரோலைட்ஸ். Conductance of electricity increases with the concentration of common salt. Common salt ஓட concentration increase ஆக கண்டக்டிவிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ சால்ட்டு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டு வரக்கூடிய கரண்ட்டுக்கும் இன்னும் 2 ஸ்பூன் ஒரு 10 ஸ்பூன் வரைக்கும் போடும்போது அதோட கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ the conductance of electricity increases with the concentration of the electrolyte. Electrolyte concentration increase ஆக conductance increase ஆகும். Then what is non-electrolyte? The substance which do not conduct electricity is called non-electrolytes. Example, sugar in water. And electrolytes may be acid, bases or salt. Electrolytes வந்து acid ஆவோ base ஆவோ இல்லை salt ஆவோ இருக்கும். இந்த மைக்கேல் ஃபாரடே வந்து again the electrolytes are classified into 2 types, strong electrolytes and weak electrolytes. First மைக்கேல் ஃபாரடே substance 2 types classify பண்றாரு, electrolytes, non-electrolytes. இந்த electrolytes திருப்பி அவர் வந்து classify பண்றாரு. Electrolytes strong electrolytes and weak electrolytes அப்படின்னு classify பண்றாரு. What is strong electrolytes? The electrolytes which are almost completely ionized in solution is called strong electrolytes. இப்போ ஒரு electrolytes இருக்கு, அதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம்.
அது டிசால்வ் ஆகும்போது அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகணும், டிசோசியேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது Na+ ஆகும், Cl- ஆகும், கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகும். இப்போ அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு எக்ஸாம்பிள். Then what is weak electrolyte? Weak electrolytes அப்படின்னா the electrolytes which are partially ionized or weakly ionized are called weak electrolytes. Weak electrolytesனா அது வந்து ஒன்று பார்ஷியலாக அயனைஸ் ஆகும், இல்லை ரொம்ப ஸ்லோவாக வீக்காக அயனைஸ் ஆகக்கூடியது வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகும், அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ். அதனால கூடிய ஒரு பர்சன் கிட்ட ஒரு பொருளை நம்ம உடைக்க கொடுக்குறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக அதை வந்து உடைப்பாங்க. அதே இது ஒரு வீக்காக இருக்கக்கூடிய பர்சன்ட்ட அதே பொருளை நம்ம உடைக்க கொடுத்தோம்னா அவங்களால முடிகிற அளவு கொஞ்சம் உடைப்பாங்க, இல்லை ஒரு ஈவன்னஸ் இல்லாமல் அன்ஈவனாக வந்து உடைப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கும் வீக் எலக்ட்ரோலைட்டுக்கும் உள்ள ஒரு டிப்பு, மெமரியில் நம்ம வச்சுருக்கக்கூடியது. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்னா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகும் அந்த எலக்ட்ரோலைட்டு அக்வஸ் சொல்யூஷன் கண்டிஷனில். வீக் எலக்ட்ரோலைட்னா அந்த எலக்ட்ரோலைட் ஒன்று பார்ஷியலாக அயனைஸ் ஆகும், இல்லை வீக்காக அயனைஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரடே வந்து சப்ஸ்டன்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணார், இப்போ எலக்ட்ரோலைட்டை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. Based on the electrolytes, acid and bases are also classified into strong acid, weak acid, strong base and weak base. இந்த எலக்ட்ரோலைட்ஸோட பேசிஸில் நம்ம ஆசிட்டையும் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட். அதே போல் பேஸஸையும் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேஸ். What is strong acid or strong base? A strong acid or strong base is a substance which is completely ionized in solution or water. ஒரு ஆசிட் இருக்குது, அதை வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிடுச்சுன்னா அந்த ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட். ஒரு பேஸ் இருக்குது, அந்த பேஸை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆச்சுன்னா அது ஸ்ட்ராங் பேஸ். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் ஸ்ட்ராங் பேஸ்? A strong acid or strong base is a substance which is completely ionized in water. For strong acidic example, hydrochloric acid, sulfuric acid, nitric acid, hydrobromic acid, hydroiodic acid, perchloric acid. இப்போ இதெல்லாம் வந்து strong acidக்கு example. Then strong baseக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு, இன்னும் நிறைய இருக்குது, பர்டிகுலராக நான் கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வாட் இஸ் வீக் ஆசிட்? ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் வந்து நம்ம ஒரே டெஃபினிஷனில் பார்த்தோம், ஆனால் இங்கே வீக் ஆசிட் வீக் பேஸில் பார்ஷியல் டிசோசியேஷன் ஆர் அயனைசேஷன் தான் நடக்கும். ஆனால் அங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ஆசிட்டாக இருந்தால் அது அதில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய கான்ஜுகேட் பேஸ் கூட ஈக்விலிபிரியம் ஃபார்ம் ஆகும். அது பேஸாக இருந்தால் பேஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய கான்ஜுகேட் ஆசிட் கூட ஈக்விலிபிரியம் ஃபார்ம் ஆகும். அதனால் இது ரெண்டையும் நம்ம செப்பரேட்டாக தான் படிக்கணும். So what is weak acid? Weak acid is only partially ionizes at equilibrium. Both the acid and the conjugate base are present in the solution. For example, ammonia aqueous condition is dissolved with water to form ammonium ion and OH minus ions. Dissociation அங்கே நடந்து NH4+ OH minus ions ஃபார்ம் ஆகுது. Some other examples of weak acid are acetic acid, நமக்கு தெரிஞ்சது வினிகர், தென் ஃபார்மிக் ஆசிட் அண்டோட ஸ்டிங்கில் இருக்கக்கூடியது, தென் HF ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், HCN, HNO2, இதெல்லாம் வந்து வீக் ஆசிட்டுக்கு எக்ஸாம்பிள். வாட் இஸ் weak base? Weak base is only partially ionized or dissociate at equilibrium. Both the base and conjugate
acid are present in the solution. So weak bases are the substance which are only partially ionized or dissociate at equilibrium. Both the base and conjugate acid present in the solution. இப்போ ஒரு நம்ம கையில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பேஸ் வந்து பார்ஷியலாக அயனைஸ் ஆகும். அது ஈக்குலிபிரியம் கேஸில் அந்த பேஸு டிசோசியேட்ஸ் ஆகி அதில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய ஆசிட் கூட தான் வந்து இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகக்கூடியது தான் வீக் பேஸ். பேஸ் கேஸில் பேஸ் வந்து அதில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய கான்ஜுகேட் ஆசிட் கூட ஈக்குலிபிரியத்தை ஃபார்ம் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் மெத்திலமீன், பிரிடின், அமோனியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வீக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள். இப்போ இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரோலைட்ஸில் 2 டைப்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ், வீக் எலக்ட்ரோலைட்ஸ். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னால் என்ன, அது கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகும். அப்போ அது அங்கே ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்குதா, அங்கே வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஒரு தடவை வந்து அயான்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா திருப்பி அந்த ஜாயிண்ட் ஆகி நமக்கு பழைய நிலைமைக்கு வராது. அந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ், ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் இது எல்லாமே வந்து ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கிடையில் வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ எங்கே ஈக்குலிபிரியம் வந்து ஃபார்ம் ஆகும்னா வீக் எலக்ட்ரோலைட் கேஸில், வீக் ஆசிட், வீக் பேஸ் இந்த கேசஸில் தான் நமக்கு ஈக்குலிபிரியம் ஃபார்ம் ஆகும். ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்லேயும் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது, வீக் எலக்ட்ரோலைட்ஸ்லேயும் அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனால் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸில் வந்து ஈக்குலிபிரியம் வந்து அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்து இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். வீக் எலக்ட்ரோலைட்ஸில் வந்து நம்ம ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுவோம். ஏன்னா அங்கே பார்ஷியல் அயனைசேஷன் நடக்கும். கொஞ்சம் மாலிகுல்ஸ் தான் வந்து அயனைஸ் ஆகும், மீதி எல்லாம் அன்அயனைஸ்டாக இருக்கும். இந்த அயனைஸ் ஆனது திருப்பியும் அன்அயனைஸ்டு ஸ்டேட்டில் போய் அது மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பார்ஷியல் அயனைசேஷன் வந்து வீக் எலக்ட்ரோலைட்ஸில் நடக்கிறதுனால அங்கே ஈக்குலிபிரியம் அட்டைன்ட் ஆகும். இப்போ எந்த கேஸில் வந்து அயானிக் ஈக்குலிபிரியம் பாசிபிள், வீக் எலக்ட்ரோலைட் கேஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் அயானிக் ஈக்குலிபிரியம்னா என்ன, இப்போ அயானிக் ஈக்குலிபிரியம்னா அயான்ஸ் கடையில ஈக்குலிபிரியம் ஃபார்ம் பண்ணுறது அயானிக் ஈக்குலிபிரியம். இந்த அயான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும், அது எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ஸ்பீசிஸாக தன்னை கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒன்று எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸாக மாறும், இல்லை எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயான்ஸாக மாறும். இப்போ நம்ம இந்த அயான்ஸை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அயனைசேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு நியூட்ரல் சப்ஸ்டன்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது பிரேக் ஆகி அயான்ஸை வந்து கொடுத்ததுன்னா அங்கே வந்து அயனைசேஷன் நடக்கும். இப்போது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடுச்சுன்னா அங்கே நடக்கக்கூடியது வந்து டிசோசியேஷன் ப்ராசஸ். தென் ஃபாரடேங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, சப்ஸ்டன்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு, எலக்ட்ரோலைட்ஸ் அண்டு நான் எலக்ட்ரோலைட்ஸ் பேஸ்ட் ஆன் த எபிலிட்டி டு கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் அக்வஸ் சொல்யூஷன். அக்வஸ் சொல்யூஷன் ஸ்டேட்டில் சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணதை வச்சு அவர் சப்ஸ்டன்ஸை 2ஆக கிளாஸிஃபை பண்ணார், எலக்ட்ரோலைட் அண்ட் நான் எலக்ட்ரோலைட். த சப்ஸ்டன்ஸ் which conduct electricity in aqueous solution is known as electrolytes, and the substance which do not conduct electricity in aqueous solution is known as non-electrolytes. Electrolytes के example common salt or sodium chloride, non-electrolytes के example sugar. Then these electrolytes are again classified into 2 types, strong electrolytes and weak electrolytes. Strong electrolytes என்ன பண்ணும், the electrolytes which are completely ionized, it is 100% ionization takes place, that is known as strong electrolytes. Weak electrolytes, the electrolytes which are partially ionized is known as weak electrolytes. Weak electrolytes for example நம்ம பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட் வந்து எப்படி அயனைஸ் ஆகும்னா CH3COO மைனஸ் ஆகவும் H+ ஆகவும் அயனைஸ் ஆகும். இப்போ இதில் 100% மாலிகுல்ஸ் வந்து அயனைசேஷனுக்கு இது பண்ணும்போது ஒன்லி 10% தான் வந்து அயனைசேஷன் ஆகும். 10 or
5% மாலிகுல்ஸ் தான் இந்த மாதிரி அயனைஸ் ஆகி பார்ஷியல் அயனைசேஷன் நடந்து அசிட்டேட் அயானாகவும் ஹைட்ரோனியம் அயானாகவும் கன்வெர்ட் ஆகும். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். தென் ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட். ஸ்ட்ராங் ஆசிட்ல அந்த ஆசிட் வந்து கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகும். வீக் ஆசிட்ல பார்ஷியல் அயனைசேஷன் நடக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ் கேஸில் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அந்த பேஸ் வந்து அயனைசேஷன் நடக்கும். வீக் பேஸில் வந்து பார்ஷியல் அயனைசேஷன் நடக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக 100% அயனைசேஷன் நடந்ததுன்னா அங்கே வந்து ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டு அட்டைன் பண்ணதுக்குள்ள பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா அங்கே இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்ஸ் திருப்பி ரியாக்டண்டாக ஃபார்ம் ஆக முடியாது. அதே இது பார்ஷியல் அயனைசேஷன் நடக்கக்கூடிய கேஸில் வந்து ஈக்விலிபிரியம் ஸ்டேட் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா வந்து அங்கே அயான்ஸ் வந்து பார்ஷியலாக அயனைசேஷன் நடக்கும். அங்கே ரிவர்சிபிள் ரியாக்ஷன்ஸ்க்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் அங்கே வந்து அயானிக் ஈக்விலிபிரியம் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.